உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். இந்த நட்சத்திர பலாபலங்கள் அப்படி என்ன மேடம் ஸ்பெஷல்? எல்லாம் ராசி பலன் சொல்றாங்க, ஏன் டேரட் கார்டெல்லாம் கூட சொல்றாங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அதை தாண்டி இதுல ஏதாவது ஸ்பெஷலா இருக்க போதான் நீங்களும் ஒவ்வொரு மாசமா கேட்குறீங்க, நானும் ஒவ்வொரு மாசமா அது பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க யாரு, என்ன அடையாளம், எதுக்காக வந்திருக்கீங்கன்றத முதல்ல போய் நீங்க சாமி கிட்ட கொடுக்கக்கூடிய கடவுச்சிட்டே உங்களுடைய நட்சத்திரம் தான். உங்க பேரை சொல்லி உங்க நட்சத்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க ராசியே அங்க சொல்லுவீங்க. அப்ப நட்சத்திரத்தின் வழியாகத்தான் ஒரு கிரகம் தன்னுடைய பாய்ச்சலை அந்த வீட்டிற்கே அனுப்பும். இதுதான் ரியாலிட்டி. அதனாலதான் சாரநாதனை பிடிக்கணும், சாரத்தின் அடிப்படையில் மாதிரி ஜோதிடத்துல பல நுட்பமான வார்த்தைகள்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில ரொம்ப அக்யூரட்டா நட்சத்திரத்துல என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் எடுக்க முடியும் அப்படின்னு பெரிய ரிசர்ச். நாட் ஓன்லி சின்ன விஷயம். ராசி பலன்றது ஒரு பொதுவான ஒரு தன்மை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீட்டு அமைப்பு. நட்சத்திரம்ன்றதுக்கு 4 பாதங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 9 பாதங்களும் 9 விதமான ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதை தாண்டியும் அது பண்ண போறது அப்படின்றதே ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு மட்டும்தான் கண்டிப்பா தேவை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கான பதிவை நான் போட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருங்க. சரி வாங்க போலாம். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்கும் பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, நீங்க ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பில்டப் போட்டீங்க, அப்பயே டவுட் வந்துச்சு. என்ன பண்றது? உங்க ராசிநாதனை நட்சத்திரநாதன் நானா கேள்வி பேசாய சொன்னேன். ஸோ நட்சத்திரநாதன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். ரைட்டா தப்பா அப்படின்னா பார்க்கலாம். கேது அப்படின்னாலே ஒரு சின்ன சின்ன தடை தாமதம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கேதுதான் மிகச்சரியான நுண்ணிய அறிவு, டீப் அனலைஸ்மெண்ட். நம்ம பண்ண தப்ப சரியா தப்பான்றத நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். நம்ம தப்பு தான் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் தப்புன்னு தெரிஞ்சிருக்காது. நம்ம சரியா ஒரு விஷயம் நினைச்சு பண்ணிட்டு இருப்போம், ஆனால் அது எங்கேயோ போய் தவறா முடிய போகுதுன்றது ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவோம், டக்குன்னு நின்றுவோம். நான் அப்பயே நினைச்சேன் நல்ல வேலை வெளில வந்துட்டு எல்லாம் மாட்டிருப்போம் அப்படின்னு நம்மளுக்குள்ள சொல்லிப்போம். நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்திருக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த இன்ட்யூஷன் அப்படின்றதுல அந்த பவரை கொடுக்கக்கூடியதான் மிஸ்டர் கேதுவோட அரிதான வேலை. இயல்பாகவே இந்த ராசிநாதனும் சரி, இந்த நட்சத்திரநாதனும் சரி கேதுவோடு பயணிக்கும் போது இந்த மாதிரியான தன்மை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயல்பாகவே இதுதான் கடவுள் தன்மை, அருள் தன்மை என்று பரிமாணிக்கப்படுகிறது. ஓகே, கிளியர். அந்த வகையில இந்த தடவை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் அமைப்பு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒரு அப்படியே லைட்டா வந்தோம் அப்படின்னா திரும்ப சூரியன் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் ஒரு 15 தேதி வரைக்கும் கொஞ்சோண்டு கவனமா இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல சின்ன சின்ன தடை தாமதம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற விஷயத்துல ஒரு சின்னதா ஒரு 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு போயிருந்தோம்னா அங்க 50 ரூபா கிடைக்காட்டியும் பரவாயில்ல, 20 ரூபா கூட கிடைக்கலையே அப்படின்ற மாதிரியான சில சினாரியோ உருவாகும். உறவுகள் அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் நமக்கும் நம்ம ஸ்பௌஸுக்கும் ஒரு சின்ன சின்ன லைட்டா ஒரு டிஷம் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க வேலையில ஓடிடுவாங்க, நம்ம வேலையில ஓடிடுவோம். பேசுறதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு வேலை பழு அதிகமாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளை கேது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும் போது கொடுப்பார். இந்த சுக்கிரன் அப்படின்னாலே அக்கா, சுக்கிரன் அப்படின்னாலே கேர்ள் ஃப்ரெண்டு, சுக்கிரன் அப்படின்னாலே மனைவி, சுக்கிரன் அப்படின்னாலே பெண் தோழிகள், சுக்கிரன் அப்படின்னாலே அத்தை குறிக்கக்கூடிய கேரக்டர், சுக்கிரன் அப்படின்னாலே உங்களுடைய சொஃபஸ்டிகேட்டடான ஒரு வாழ்வியலை குறிக்கக்கூடிய தரம், இத்தனையும் காரணையும் உள்ளடக்கக்கூடிய இந்த இடத்துல கேது சேரும் போது லைட்டா இதெல்லாம் அப்படியே கட் ஆகும் அப்படின்றத பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் சூப்பர். ஒரு பிளான் போனால் நம்ம இந்த 8மே உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு தெளிவா இருக்கு. என்னத்தை தான் சிம்மராசி அஷ்டமச்சனியாகவே இருந்தாலும் குருவின் கடாட்ச பார்வையான பாக்கிய பார்வை அப்படிதான் சொல்லி அங்க உட்கார்ந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்வை செய்தல் அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இது வரைக்கும் இல்லாம நிறைய கிஃப்ட் கிடைக்கும். நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கான சில சினாரியோ அந்த இடத்துல வந்து சேரும். இந்த மாதம் வேலை பழு அப்படின்ற இடத்துல மட்டும்தான் கண்டிப்பா நான் மட்டும் இல்லை, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாரும் இப்படி கை கட்டிட்டு தான் நிற்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சனி சுபத்துவ சனியாக மாறப்போகிறனால இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒரு வேலை கொடுத்தா நம்ம செய்யாமையா போயிடுவோம், கண்டிப்பா செய்வோம்ல. அந்த மாதிரி நண்பனான சனிக்கு குருவுடைய பார்வை. அப்ப என்னன்னா கொஞ்சம் வேலையில அதிக ஓவர்லோடு, தூக்கத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா அது காலபுருஷன் 12ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது. இதை தாண்டியும் இந்த தடவை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கவனம், ஆனா அடுத்த 15 நாட்கள் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே இந்த கேது சுக்கிரன் காம்பினேஷன் தான் அம்பிகையுடைய அருளை உணரக்கூடிய ஒரு தரம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஞானத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் விடும். குலதெய்வ கடாட்சத்தை அப்படியே வாங்கி தரக்கூடிய இடம் சுக்கிரன் கேது காம்பினேஷன். மற்ற என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, உங்க ஜாதகத்திலேயோ உங்க லக்னத்திலேயோ சுக்கிரன் இருந்த ராசியோட கண்டிப்பாக அவங்க குலதெய்வம் பெண் தெய்வமா தான் இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. இது என்னுடைய மிகப்பெரிய ஆய்வு.
ஸோ சுக்கிரன் இல்லாமல் குலதெய்வத்துக்கான கடாட்சம் கிடைத்தல் என்பது மிக அரிதான விஷயம். அந்த மாதிரி இந்த தடவை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சிம்மராசிக்காரங்களே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் குலதெய்வத்துடைய பெண் தெய்வம் இப்படி அணைச்சு ஆறுதல் படுத்தி உங்களுக்கான எல்லையற்ற வாய்ப்புகளை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா கொஞ்சம் வேலைப்பழு அதிகரிக்கும், கொஞ்சம் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ், அதே மாதிரி கன்வே பண்ண முடியாது. நம்ம நினச்சிருப்போம் அதை கன்வே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தடைகள். ஏன்னா அவர் தான் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியாகவும் வர்றார். யாரு? உங்களுடைய நட்சத்திரம் தான் 3ஆம் வீட்டு அதிபதி. இந்த 3ஆம் இடம் தான் தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், டிராவல் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அப்போ நிறையா வேலை அலைச்சல்களுக்காக நம்ம அப்படியே சரி அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். அதெல்லாம் தள்ளி போடாமல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. எப்பயுமே நான் சொன்ன மாதிரி பிளானட் ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சவங்க பெஸ்ட் தான். நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்ம தான் பெஸ்ட். ஸோ இந்த கேதுவை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 2 வழிமுறை. நிறைய மல்டிபிள் கலர் ட்ரெஸ் போடுங்க. இந்த மல்டிபிள் கலர் எல்லாம் கேது தான். ஸோ பல வண்ணங்கள் இருக்கக்கூடிய நிறத்தை இந்த மாதத்தில் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி, முதல் விஷயம். 2வது கேது அப்படின்னா வழிபாடுன்னு அர்த்தம். நிறைய மனித தலை இல்லாத தெய்வங்களுடைய வழிபாடு. அது வாராகியா இருக்கலாம், அது பிரத்திங்கரா தேவியாக இருக்கலாம், இல்லை எல்லாருக்கும் பிடித்தமான விக்னங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த விக்னேஸ்வரனாக இருக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை தினம் கருத்தில் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வேலைக்கு போனீங்கன்னா இந்த மாதம் அட்டகாசமான மாதமாக உங்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ முதல் 15 நாட்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிறதும், அடுத்த 15 நாட்கள் நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாகவும் பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பூர்ண நட்சத்திரக்கார பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிற பூர்ண நட்சத்திரக்கார பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தடவை கொஞ்சம் 2ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் தேதிக்கு மேலே வக்கரமாக போகிறார். அதனால இந்த ஒரு மாதம் சாமி குட்டுறா. இப்போ தான் ஜூன் மாதம் முடிஞ்சு ஜூலை மாதம் ஐயோ மிட்டம் டெஸ்ட்லாம் வருமா, பார்த்துக்கலாம் விடுங்க. நம்மளுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நம்மலாம் அமெரிக்காக்கே டஃப் கொடுப்போம். அதனால பிள்ளைங்களை யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க. இந்த ஒரு மாதம் நாங்கள் சாமிக்கு விட்டோம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்கணும். கோல்டு, சளி, ஃபீவர் பிடிக்காம பார்த்தீங்கன்னா கேதுவோடு சேரும்போது கொஞ்சம் வயிறு குழாய்கள் அதெல்லாமே கேது இண்டிகேட் பண்ணுவார். ஸோ அதனால கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம், இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளாக இருந்தாலுமே சில பேர் குரட்டை வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது. கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுல ஒரு சின்ன இதை வக்ரமான புதன் லைட்டாக இண்டிகேட் பண்ணுவார். ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் போய் 12ஆம் இடத்தில் அமரப் போகிறார். ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்றது மட்டும் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இயங்க போகிறார். அந்த சிவராஜ யோகம் அப்படின்றது படிக்கிற பிள்ளைங்களுக்கு மிகச்சரியான அமைப்பை கொண்டு கொடுக்கும். ஒரு கிளாரிட்டியை, ஒரு பொறுப்புணர்வு கொடுக்கும். உட்காந்து படிக்கணும் அப்படின்ற தன்மையை கொடுக்கும். அதனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய நடுநாயக நட்சத்திரமான பூர்ண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வாய்க்கு ஜிப்லாக் போட்டுக்கணும், வேற வழி இல்லை. பெரிய கர்ச்சீஃப் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீட்டில் சின்னதாக ஏதாவது ஒன்று வந்துட்டு போகலாம். இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற விஷயத்தில் ஒரு 15 நாட்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 15 நாட்கள் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ எதாவது முடிவு பண்ணுறதாலும் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அடுத்த 15 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ஆடி மாதம்லாம் யோசிக்க வேண்டாம். அடுத்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறது என்பது உங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கும்போது அங்கே விரயம் பண்ணும்போது தான், அதுவும் குருவோடு சேர்ந்துருக்கும்போது சுப விரயமாக மாறும். அப்போ நிறைய பேர் இந்த நேரத்தில் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தல், இல்லை ஏதாவது பயணப்படுதல், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறது, ஊருக்கு போகிறது, நகை வாங்குறது, வெள்ளி வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயதுலேருந்து 40 வயது உள்ள தசாபுதியை கணக்கீடு வச்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு மாதம். நிறைய பொறுப்புகள் மூலமாக கொஞ்சம் டென்ஷன், தலைவலி, டிப்ரெஷன் எல்லாத்தையும் கொண்டு காலம் கொடுக்கும். நம்ம நல்லவங்க நாமளுக்கு தெரியும், ஊருக்கும் தெரியும். அதனால தான் கொண்டு உங்ககிட்ட இவ்வளோ பிரச்சனையும் கடவுள் கொடுக்குறாரு. ஸோ அதனால கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும். கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். கால் நரம்பு, ஏன்னா நரம்பு எல்லாமே புதன் வெரிகோசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இல்லை கால் நரம்பு சுண்டுக்கிறது, பாதம், காஃப் மசில் கிட்ட பெயின், இதெல்லாமே 11ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ண அந்த இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய தனம். திரும்ப அவர் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே அங்கேருந்து புதன் வக்கரமாயி மேல் நோக்கி போகிறார். இதெல்லாம் பார்த்தோன்னா பாதத்தில் வலி வர்றது, முடிஞ்சா ஏதாவது ஒரு பெடிக்கூர் எடுத்துக்கிறது, ஓரளவுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா காலில் வெந்நீரை வச்சு கொஞ்சம் காலுக்கு ஒத்தடம் கொடுங்க. இதெல்லாம் செவ்வாயை இயக்கும். செவ்வாய் நல்ல ரிஷப வீட்டில் உட்காந்துருக்காரு. அதனால உங்கள் நட்சத்திரநாதன் கேதுவோட இருக்காரு. உங்கள் நட்சத்திரநாதன் வீட்டில் செவ்வாய் இருக்காரு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை தர கடமைப்பட்டவர் செவ்வாய், நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால அந்த அமைப்பில் செவ்வாயை கொஞ்சம் இயக்குனீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு மாதிரியான ஆன்சைட்டி, ஒரு மாதிரியான டிப்ரெஷன் இந்த மாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா சிம்மராசிகளுக்கும் லைட்டாக இருக்கிறதா. ஸோ இதை மட்டும் கவனத்தில் வைத்து கொண்டால் போதும். வேற இன்னும் பெருசாக ஒன்றும்
ஒரி பண்றதுக்குள்ள எப்பயும் போல சிங்கம் தான். நீங்க சொன்னாதான் அங்க, நீங்க வந்தாதான் எல்லாம், நீங்க தான் தலைமைத்துவத்துல எந்த குறையும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் தலைவலியோட கூடிய தலைமைத்துவமா இருக்கும். புரிக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம். தேவையில்லாம வீட்டில் வந்து வம்பு வழக்குலாம் வேணாம். கண்டிப்பா உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவங்களுக்கு நேரம் இருக்காது, அவங்களுக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு நேரம் இருக்காது. குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த 12ஆம் இடத்து அமைப்பு என்பது உங்களுக்கான ஆயத்த பணிகளை அதிகப்படுத்துமே தவிர அந்யோனத்துல ஒரு சின்ன ஒரு பிட்டு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. பி கேர்ஃபுல். ஓகே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை தீரப்போகுது. ரொம்ப நாள் நாள்பட்டு கிடக்கக்கூடிய நோய்களுக்கு டக்கு டக்குன்னு மருத்துவம் கிடைக்கும். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல மருத்துவங்கள் கிடைக்கும். குருதான் ஜாதகர். ஸோ ஜாதகருக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த நாள்பட்ட நோய் இருக்கு அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் நிவர்த்தி. இப்போ புதுசா இருக்கவங்க ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாம் ஓகே, சூப்பரா இருக்கு. பல்லு வலி வராம பார்த்துக்கணும். பல்லு வலி கண்ணு வலி ரெண்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எட்டி பார்க்கலாம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு சுக்கிரனுடைய அமைப்புலாம் போன மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால போன மாசம் 23ஆம் தேதியிலேருந்து இந்த மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பல்லு வலி சார்ந்த விடயத்தில் கவனமாக இருந்தால் போதும். பூர்ண நட்சத்திரக்காரர்கள் மற்ற எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த ஒரு மாத காலம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாகவும் கொஞ்சம் பொறுமை காக்கக்கூடிய மாதமும் பூர்ண நட்சத்திரக்காரர்கள் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கால பைரவருடைய வழிபாடு, காளியோட வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும் பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு. முடிஞ்ச கால பைரவர் ஸ்லோகத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது, இல்லை கால பைரவர் போட்டோ வைக்கிறது. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்குள் ஒரு விளக்கேற்றி அந்த ஓரையில அந்த நாளில் கால பைரவரை நமஸ்காரம் பண்றது அப்படின்றது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாழ்வியலை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, சிம்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பூர்ண நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய விமானம் பார்ப்பீங்க, நிறைய புறா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க விமானம் பார்த்தாலும் சரி, புறா பார்த்தாலும் சரி, பறக்கிறதுக்கான எல்லை ஜாஸ்தியா இருக்கு. பார்த்து பத்திரமா போகணும்னு சொல்லக்கூடிய விஷயமாவும், கொஞ்சம் சமாதானம் தேவைப்படுது வீட்டுல வெளியில அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாவும் இருக்கு. கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் சூப்பரா இருக்க போகுது பூர்ண நட்சத்திரக்காரர்கள்.